ஜி. ஸோ மாரா டோபாட் வந்து அவங்களோட ஃபேமிலியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். என்ன ஃபில் பண்ணணும்? மைன் மைன் மைனே அப்படின்னா என்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, மைன் மைன் இந்த வேர்ட் யூஸ் பண்ணோம். மைன் மைன்னா அதுவும் மேஸ்குலின் ஃபெமினின் நாய்ட்ரூம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ மேஸ்குலினும் நாய்ட்ரூமும் ரெண்டுத்துக்கும் மைன் யூஸ் பண்ணோம். ஃபெமினினுக்கும் நாய்ட்ரூம் ப்ளூரலுக்கு வந்து மைனே. நம்ம எதை பற்றி பேச போகிறோமோ அந்த விஷயம், அந்த ஒரு பர்சனாக திங்காக இருந்தாலுமே அது மேலாக ஃபீமேலாக இல்லை நியூட்ரலா அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மைனேவாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது வந்து நாமினாட்டிவ். ஸோ அக்குசாட்டிவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து அக்குசாட்டிவில் என்ன ஆர்டிக்கல் வரும்? வெறும் மேஸ்குலின் மட்டும் டேர்ன்னு இருக்குது, மேஸ்குலின் மட்டும் டேன்னா மாறும் இல்லைங்களா? இது ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே எழுதிக்கிறேன், மேஸ்குலின் மட்டும் டேன்னா மாறும். மற்றது எல்லாமே சேம், தஸ் டி அது மட்டும் அப்படியே இருக்கும். அதனால இந்த இடத்துல என்ன போடுவீங்கன்னா மைனுக்கு பதிலாக இஎன் ஆட் பண்ணிப்பீங்க. இங்கே இஎன் எண்டிங் இருக்கு இல்லைங்களா டேன்ல, அதே இஎன் இங்கே போடுவீங்க, மைனன். ஸோ ich bin erst und habe zwei Kinder அப்படின்னா என்ன மீனிங் யாருக்காச்சும் தெரியுதா சொல்லுங்க. ich bin erst அப்படின்னா டாக்டர் மேம். டாக்டர், ஆனா ஃபீமேல் டாக்டர், லேடி டாக்டர். ஆர்ஸ்ட் அப்படின்னா மேல் டாக்டர், ஐஎன்ல முடிக்கிறது எல்லாமே ஃபீமேல். ஓகேவா? உன் ஹாபஸ் வை கிண்டர் அப்படின்னா two children. Okay. Meine Kinder gehen hier in Frankfurt in die Schule. என்ன சொல்றாங்க? மைனே கிண்டர். கிண்டர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லி ப்ளூரல் இல்லைங்களா? மை சில்ட்ரன் அப்படின்னும் போது மைனே கிண்டர். கேஹன்னா கோ, ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருக்கிற ஸ்கூல்ல போறாங்க. ஸோ இங்கே டேஷ் ஜான் ஃப்ளோரியானிஸ்ட் 12. ஸோ அவங்களோட பையன் ஃப்ளோரியான் வந்து 12 years old. அப்படி இங்கே என்ன வரும்? மைன். மைன். ஏன் மைன் வருது? மேஸ்குலின். மேஸ்குலின். ஸோ மைன் ஜான் ஃப்ளோரியானிஸ்ட் 12. ஸோ என்னுடைய பையன் ஃப்ளோரியானுக்கு 12 years ஆகுது. அப்புறம் டேஷ் டாக்டர் லீனா இஸ் 14. டாக்டர்னா டாட்டர். இப்போ இங்கே என்ன வரும்? மைனே மேம். மைனே. ஸோ இது வந்து ஃபெமினின்ன்றதுனால மைனே. மை டாட்டர் இஸ் 14 years. டேஷ் மன் ஹைஸ்ட் ஹானஸ். மன்னுன்னா இந்த இடத்துல வந்து ஹஸ்பண்ட். மைன் மன். ஹைஸ்ட், ஹைஸ்ட்னா நேம், அவரோட பேர் வந்து ஹானஸ். ஏர் இஸ் டெக்னிக்கர், ஹி இஸ் டெக்னிக்கர். அம் ஓக்கனெண்ட பெசுக இஸ் ஷாஃப்ட். இங்க என்ன வரும்? டேஷ் ப்ரூடர். ப்ரூடர்னா பிரதர். மெயின் மேம். மைன். ஆனா இந்த இடத்துல வந்து மைனன் வரும். சோ இஷ் சப்ஜெக்டா, வெர்ப். இஷ் பெசுக அமோக்கனெண்ட. சோ நான் என்னுடைய தம்பிய மீட் பண்றேன், என்னோட பிரதரை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இஷ் பெசுக அப்படின்னா அக்குசாட்டிவ் கேஸ் வரும், மைனன். இந்த இடத்துல யாருக்கு புரியல சொல்லுங்க. ஏன் இங்க மைனன் வந்திருக்கு? புரியுதா? சோ இஷ் சப்ஜெக்ட்
நான் என்னோட பிரதரை வீக்கெண்டில் மீட் பண்ணுவேன் ஆஃபனாக மீட் பண்ணுவேன், அடிக்கடி மீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் என்ன பண்றேன், நான்ன்றது சப்ஜெக்ட். நான் என்ன பண்றேன், விசிட் பண்றேன். யாரை விசிட் பண்றேன், என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்லும் போது இது நான் விசிட் பண்ற, நான் ஆக்ஷன் பண்றேன் இல்லைங்களா. the person who makes the action யார் ஆக்ஷன் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். என்ன ஆக்ஷன் பண்றாங்களோ அது verb. ஓகேவா. நான் ஆக்ஷன் பண்றதுனால என்ன நடக்குதுன்றது அதுதான் அக்குசாட்டிவ். புரிஞ்சுதா. நீங்க verb இதெல்லாம் கூட விட்டுடுங்க, அதெல்லாம் கூட நீங்க இது பண்ண வேணாம். நான்ன்றது நான் என்னுடைய பிரதரை விசிட் பண்றேன்னும் போது உங்களுக்கு மைனன் மேஸ்குலினா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனன் வரும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல சாரி கிராமர் உங்களுக்கு தெரியல, இல்லை இந்த இடத்துல என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே மேம். ஓகேவா. இந்த பேட்டர்னை நீங்க கத்துக்கோங்க. இஷ் பெசுக்க இது ஆக்சுவல் சென்டென்ஸ் எப்படின்னா அவங்க அம்மா ஓக்கனெண்டில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நான் சப்ஜெக்ட்ல இருந்து நீ ஆட் பண்றேன். இஷ் பெசுக்க மைனன் ப்ரூடர் ஆஃப் அம் ஓக்கனெண்ட் I visit my brother. I visit. ஓகேவா. ஸோ இந்த verb இந்த பெசுக்கன் வந்தாலே அடுத்தது அக்குசாட்டிவ் கேஸ் வரும். நீங்கள் கற்றுக்கோங்க, இந்த பேட்டர்னை நீங்கள் கற்றுக்கோங்க. கிராமர் உங்களுக்கு புரியல அப்படின்னா பெசுக்கன் அந்த வேர்டு வந்துச்சுனாலே, பெசுக்கன்னா விசிட். ஸோ இந்த வேர்டு வந்துச்சுனாலே நீங்கள் பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க, அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே மேஸ்குலினாக இருந்துச்சுன்னா மைனன் யூஸ் பண்ணுவீங்க, நாய்ட்ருமா இருந்துச்சுன்னா மைனு, ஃபெமினின் ப்ளூரலா இருந்துச்சுன்னா மைனே யூஸ் பண்ணும். இது ஓகேவா உங்களுக்கு? இன்னொரு டைம் நீங்க இந்த பேட்டர்னை நீங்க கத்துக்கோங்கம்மா. கிராமர் பேஸ் பண்ணி நீங்க கத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், ஐ விசிட் மை பிரதர் ஆஃபன் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஓகேவா. ஐ விசிட், இந்த விசிட்ன்ற வேர்டு வந்துச்சுனாலே இந்த வேர்ப். ஓகேவா, இது ஆக்ஷன். ஸோ இந்த வேர்ப் வந்துச்சுனாலே பக்கத்தில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா அக்குசாட்டிவ் கேஸ் யூஸ் பண்ணணும். அக்குசாட்டிவ் கேஸ்னா என்ன, மேஸ்குலினாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் மைனன் வரும். என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது மைனன் ஒன்லி ஃபார் த மேஸ்குலின். மற்றது நாய்ட்ரம்க்கு மைன் தான் யூஸ் பண்ணுவோம், ஃபெமினின் ப்ளூரலுக்கு மைனே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே மேம். அதே மாதிரி நீங்க ஒருவேளை இந்த இடத்துல என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மைனேஷ் வெஸ்டர், ஃபெமினின் மைனேஷ் வெஸ்டர். ஓகேவா. ஓகே மேம். ஓகே. Er ist verheiratet. Er ist verheiratet அப்படின்னா he is married und wohnt auch in Frankfurt, also lives in Frankfurt. ஸோ இந்த இடத்துல என்ன போடணும், டேஷ் வெஸ்டர் சேஹே இஸ் லைடர் நிக் ஸோ ஆஃப்டர். என்னோட சிஸ்டரை ஆஃபனா நான் பார்க்க முடியல அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன வருவீங்க, மைனஸ் வெஸ்டர். சேஹே இஸ் லைடர் நிஷ்ட்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நாட் ஸோ ஆஃபன். ஜி இஸ் லேடிஷ் அப்படின்னா சிங்கிள். ஜி இஸ் லேடிஷ்னா சிங்கிள். ஸோ ஷி இஸ் சிங்கிள் அண்ட் ஷி லிவ்ஸ் இன் கீல். கீல் என்ற ஊர்ல இருக்கிறாங்க. ஸோ இங்க சப்ஜெக்ட் இங்க ஏதாவது வேர்ப் வந்துச்சுன்னா அது பக்கத்துல அக்குசாட்டிவ் கேஸ் வரும். அது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்னை நீங்க கத்துக்கோங்க. இஷ் பெசுக்க. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க எழுதணும். ஸோ இஷ் பின் ஸ்டூடெண்ட்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் மேல், பாய்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்னு எழுதிக்கோங்க, கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்டின் அப்படின்னு எழுதிக்கோங்க. உங்களுக்கு உங்களோட பேரண்ட்ஸ் நேம் மைனன் எல்டன் மைன் ஃபாட்டர் ஹைஸ்ட், என்னுடைய ஃபாதர்
ஓட பேரு மைன முட்டர் ஹைஸ்ட் என்னோட மதர் பேரு. உங்களுக்கு எத்தனை சிப்ளிங்ஸ் இருக்காங்க? ஈஷாப ஸோ பிரதர் இருக்காங்கன்னா ஈஷாப ஐனன் ப்ரூடர் ஒரு பிரதர் ப்ரூடர் und eine Schwester. எப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் அ பிரதர் அண்ட் எ சிஸ்டர். இல்லைன்னா 2 சிஸ்டர் எப்படின்னா இல்லை உங்களுக்கு இல்லைன்னா ஷாப கைனன் ப்ரூடர் உன் கைன ஸ்வெஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் எழுதணும். உங்கள் சிஸ்டர் பிரதர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேர் என்ன, ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஸோ இதுவும் எனக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, குரூப்பில் அனுப்புங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு சிஸ்டர் பிரதர்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா இதுவும் நோட் பண்ணிக்கங்க. Ich habe keine Ich habe keine Geschwister. நான் ஒரே ஒரு பையன் அப்படின்னா ich bin ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு சைல்டு அப்படின்னா ich bin Einzelkind. ஓகேவா? ich bin ich bin Einzelkind. நான் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு யாரா இருந்தாலும் ich bin Einzelkind அப்படின்னு சொல்லணும். பிரதர் இல்லனா என்னம்மா? சிஸ்டர் இல்லனா ஹாப கைன கெஸ்வெஸ்டர் மேம். அப்பனா பிரதர் இல்லனா எப்படி மேம் எழுதுறது? கெஸ்வெஸ்டர்னா சிப்லிங்ஸ். இது ஸ்வெஸ்டர்னா வேற, ஸ்விஸ்டர் அப்படின்னா வேற. கெஸ்வெஸ்டர் அப்படின்னா சிப்லிங்ஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. அடுத்தது வந்து ஆரோட சவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஆர். எந்த வேர்ட்லயும் ஆரோட சவுண்ட் வந்து கேக்குதா இல்ல அதுக்கு பதிலா சைலண்டா போகுதா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹோரன். ஸோ ஹோரன்ல ஆரோட சவுண்ட் கேக்குதா இல்லையா? கேக்குது மேம். கேக்குது இல்லைங்களா? டாக்டர் கேக்குதா? டாக்டர் ஏ சவுண்ட் தானே கேக்குது. அதேதான். ஸோ கடைசியில ஆர் வந்துச்சுன்னா அது ஏ சவுண்டு தான் கேட்கும். டாக்டர். ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம், டாக்டர் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? டாக்டர். ஹேரன். அதே மாதிரி ஆர் கடைசியில் எங்கெல்லாம் வருதோ அதோட சவுண்டு ஆவோட முடிஞ்சிடும், ஏர் சவுண்டு வராது. அதுதான் இங்கே சொல்றேன். ஏர் ஆர்டர் இஆர். ஸோ ஆரோ இஆர் இருந்துச்சுன்னா மன் ஸ்பிரிட் ஆ தான் வரும். ஓகேவா? நான் இந்த ஆடியோ ப்ளே பண்றேன், கேட்டுக்கோங்க. Hören. Tochter. Vater. Krank. Treffen. Uhr. Schwester. Büro. Trompete.
Computer. புரிஞ்சுதா? ஸோ எந்தெந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஆர் சவுண்ட் கேட்குதோ ஆர் டிக் பண்ணுங்க. எந்த இடத்துலலாம் சவுண்ட் கேட்கலையோ ஆ ஓட முடியுதோ அதை டிக் பண்ணிக்கோங்க, கிராஸ் பண்ணிக்கோங்க, நாட் டிக். ஓகே. இங்க இருக்கிற வேர்ட்ஸுக்கும் இங்க இருக்கிற போட்டோஸ்க்கும் நீங்க மேட்ச் பண்ணணும். ஹானஸ் ஓன் டிசைன் மோட்டோராட். ஸோ எந்த போட்டோக்கு மேட்ச் ஆகுது? வெல்ஷஸ் போட்டோ பாஸ்ட். ஹானஸ் ஓன் டிசைன் மோட்டோராட். சத்தனா சொல்லுங்க. சே. மாரா ஓன் டியர் ஸ்போர்ட். ஆஹா, மாரா ஓன் டியர் ஸ்போர்ட். ஸோ ஸ்போர்ட்னா நாட் ஓன்லி ஸ்போர்ட், எக்ஸசைஸ் கூட ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எதாவது தெரியலன்னா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? நோ ஐடியா அப்படின்னு சொல்றதுக்கு கைன ஆனுங், கைன ஆனுங் அப்படின்னா நோ ஐடியா. இல்ல உங்களுக்கு தெரியலன்னா இஷ் வைஸ், இஷ் வைஸ் நிஷ்ட், ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா? கைன ஆனுங் அப்படின்னா நோ ஐடியா, இஷ் வைஸ் நிஷ்ட் அப்படின்னா ஐ டோன்ட் நோ. ஸோ இந்த வேர்ட்ஸ் இங்கே தான் ஜெர்மனில் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் காலேஜில் இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ படிக்கிற பசங்க எல்லாருமே ஒன்றா தானே இருக்கிறீங்க, ஒன்றா தானே படிக்கிறீங்க. ஸோ அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட், தேர் கம்ப்யூட்டர் இஸ் மைன் ஹாபி. லேனா und ihre Geige. So Geige என்னது? Violin. Violin. Unser Hund Otto liebt seinen Ball. ஹுண்ட்னா டாக், ஓட்டோ வந்து அதோட நேம். அவர் டாக் ஓட்டோ லவ்ஸ் ஹிஸ் பால். உன்சர ஃபேமிலி ஆலே சுசாமன். ஓகே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹானஸ் அண்ட் ஹிஸ் பைக், அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது ஜைன். மாரா உண்டிய ஸ்போர்ட் அப்படின்னா மாரா அண்ட் ஹர் ஸ்போர்ட். இது மை ஹாபி. இயர கைகனா ஹர், ஜைனன்னா ஹிஸ், உன்சர ஃபேமிலினா அவர் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி நம்ம லாஸ்ட் டைம் இப்போ மைன் மட்டும்தான் பார்த்தோம், மைனை மட்டும்தானே பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இதை எழுதணும் நீங்கள். ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரம்க்கு வந்து மைன் வரும். ஒரே நிமிஷம் இருங்க. இந்த பேஜ் நம்பர் இதுல இந்த இது வந்து இந்த இடத்துல இருக்கு. பேஜ் நம்பர் 63 இருக்கு. இங்க பாருங்க. ஸோ மேஸ்குலின் நாய்ட்ரம்க்கு வந்து மைன், ஃபெமினனுக்கு ப்ளூரலுக்கு மைனே. ஸோ என்னுடைய அப்படின்னு சொல்லும்போது மேஸ்குலின் நாய்ட்ரமா இருந்தால் மைன் சொல்லணும், ஃபெமினன் ப்ளூரலாக இருந்தால் மைனே சொல்லணும். அதே மாதிரி டூ, உன்னுடைய அப்படின்னு சொல்லும்போது டைன் டைன, அவனுடைய அப்படின்னு சொல்லும்போது ஜைன் ஜைன, அதுடையன்னா கூட இதே தான் ஜைன் ஜைன. இயர் ஹர், அவளுடைய அப்படின்னு சொல்லும்போது இயர்
இயர. நம்முடைய அப்படின்னு சொல்லும்போது உன்சர் உன்சர. ஆயர் ஆயரை வந்து உங்களுடைய, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றோம் அப்படின்னா ஆயர் ஆயிர. ஜி இது இது ரெண்டுத்துக்குமே ஒரே இது மாதிரி தான் வரும். இயர் இயர அவங்களுடைய அப்படின்னு சொல்லி தேர்ட் பர்சனுக்கு. அதே மாதிரி இது ஃபார்மலுக்கு கேபிட்டல் ஐ வரும். இயர் இயர. நோட் பண்ணீங்களா? புரிஞ்சுதா? Yes, ma'am. ஸோ என்னுடைய உன்னுடைய அவனுடைய எல்லாம் பேசுறதுக்கு இது மேஸ்குலின் நாய்ட்ரம்க்கு வந்து இ எண்டிங் இல்லாம இருக்கும், இதுக்கு வந்து இ எண்டிங் இருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல அந்த மாதிரி என்னுடைய உன்னுடைய அவனுடைய அந்த மாதிரி என்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லும். தஸ் காஸ்ட் புக். ஸோ கெஸ்ட் புக். ஓகேங்களா? இது இந்த போட்டோஸ்க்கான கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. லேசன் சிடி ஐன்ட்ரேகர். ஸோ ரீட் த ஆர்டிக்கல். எர்கான்சன் சிடி பொசசிவ் ஆர்டிக்கல். ஸோ இதுக்கு பேர் தான் பொசசிவ் ஆர்டிக்கல் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பொசசிவ் ஆர்டிக்கல். Possessive article. எஸ். ஸோ மைன் இல்லை மைன் எண்டிங். மைன். ஜீக்கு என்ன வரும்? இயர் இல்லைன்னா இயர. இங்க வந்து உன்சர் இல்லைன்னா உன்சர. Unser. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த 3 கமெண்ட்ஸ்லயும் என்ன வந்திருக்கு பாருங்க. ஹே லேனா ஆயர் ஹுன் ஹோட்டோ ஈஸ்ட் ஜூஸ். ஸோ உங்களுடைய டாக் வந்து ஸ்வீட். இ ஷாப ஸ்வை மவுசர் மீமி உன் மோமோ உன் மைன் ப்ரூடர் ஹார்ட் ஐனன் ஹாம்ஸ்டர் ஷார்லி. ஸோ இதுல எங்க இருக்கு பொசசிவ் ஆர்டிகல் சொல்லுங்க. என்னென்ன பொசசிவ் ஆர்டிகல் இருக்கு? ஆயர் 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 அப்புறம் மைன். சூப்பர். ஸோ அடுத்தது ஹலோ ஹானஸ் இஷ் மார்க் டைன் மோட்டராட் எக்ட் கூல் ஒன் மார்க்கன் வியர் ஐன டுவர் சுசாமன் அவுக் ஆயர் ஃபேமிலியன் ஃபோட்டோ இஸ் ஜேர் ஷான். Head. Each head. எதுப்பா? ஸோ டைன் அப்புறம் ஆயர். இயர் இல்ல ஆயர். ஸோ இது வந்து ஆயர் அப்புறமா ஆயிரே. ஓகேவா? அடுத்தது ஹலோ மாரா ஹலோ ஹானஸ் டால் லேனா உன் இயர கைகர் வி லாங்கர் ஸ்பீல் சி ஷான் உன்சர டாக்டர் நாடினா ஸ்பீல் எட் சாக்ஸோஃபோன் சைட் ஃபியர் வோக்கன். இதுல எங்க இருக்கு? உன்சர இயர. ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதணும். ஸோ இதே மாதிரி இது ஒரு ஹோம்ஒர்க். தஸ் ஃபாராடு சொல்லிட்டு தஸ் இஸ்ட் மைன் ஃபாராட் இல்லைன்னா அந்த மாதிரி ஏதா 3 எனக்கு வந்து மேஸ்குலின் நாய்ட்ரும் அதான் 2 மேஸ்குலின் நாய்ட்ரும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால மேஸ்குலின் நாய்ட்ரும் சேர்த்து 1 எழுதுங்க. ஃபெமினின் ப்ளூரலுக்கு 1. மைனுக்கும் மைனைக்கும் 1 எனக்கு எழுதி அனுப்பணும். எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே மேம். ஃபுல்லா எழுது. இஷ்க்குன்னா எப்படி வரும்? டூக்குன்னா என்ன வரும்? எது ஜி இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வரும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தஸ் இஸ்ட் மைன் ஃபாராட், தஸ் இஸ்ட் டைன் ஃபாராட், தஸ் இஸ்ட் ஜைன் ஃபாராட், தஸ் இஸ் ஜைனே அப்படின்னு ஜைன். ஸோ இயர் உன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு ஒரு சென்டென்ஸ் வேணும் எனக்கு. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No. ஓகே. ஸோ நேற்று எழுத வேண்டிய ஹோம்ஒர்க் கூட தயவுசெய்து எழுதி அனுப்புங்க. சரிங்களா?